ஆசிரியர்கள், உயர்வாழ் ஆசிரியர் பெருமக்கள், அலுவலக பணியாளர்கள், அன்பு மாணவ செல்வங்கள், உங்கள் ஒவ்வொருவருக்கும் இனிய குடியரசு தின வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி ரிபப்ளிக் டே. நம்முடைய மாணவி சொல்லும்போது மிக அழகாக பேசினார்கள். தொடக்கத்தில் பாதி மறந்துட்டே சொல்ல முடியாது ஃபாதர் அப்படின்னு சொன்னாங்க. உனக்கு தெரிஞ்சதை மட்டும் சொன்னேன். 4 வரி சொன்னாங்க. சரி, அவ்வளோதான் தெரியும். சரி, கடைசியாக குடியரசு தின வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வந்ததுன்னு சொன்னேன். ஆனால் அவருடைய கான்ஃபிடென்ஸை பாராட்டுறேன். நீண்ட அந்த நேரத்தில் அவர் ரீகால் பண்ணிட்டு முழுமையாக பேசினார். பாராட்டுகிறேன், வாழ்த்துக்கள். வெரி குட். தயக்கம் இல்லை. ஆக நம்முடைய திறனை நாம் வளர்த்து கொள்ளணும்னா முதல்ல பயப்படக்கூடாது. ஃபியர் ஷுட் நாட் பி தேர். சின்ன குழந்தை 5வது படிக்கிறான், 4 வரி சொன்னான். ஆனால் இப்போ 10 வரைக்கும் மேலே பேசினான். வந்துடுச்சு, ஏன்னா மைண்டில் இருக்கு. அவளால் அதை கொண்டு வர முடிஞ்சது. அந்த சரி ஃபாதர் சொல்லிட்டாங்க, நான் பேசுவேன் அப்படிங்கிற ஒரு மனதைரியத்தோடு வந்து நின்று மிக அழகாக பேசினேன். வெரி குட், வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ. அப்படிதான் எல்லாருக்கும் இருக்குங்கிறத அதை சொல்லி காட்டேன். நான் என்னால முடியாதுன்னு மட்டும் நினைச்சிருப்பேன். அப்படி என்னால முடியாதுன்னு நினைச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு நம்ம சுதந்திரமும் வாங்கியிருக்க மாட்டோம். இந்த குடியரசு தினமும் கொண்டாட முடியாது. நம்மளால பிளவுபட்டு கிடந்த இந்தியா, சின்ன சின்ன பகுதிகளாக பிளவுபட்டு கிடந்த, ஏதோ பல்வேறு நிலைகளில் பிளவுபட்டு கிடந்த இந்தியா. ஆனால் அதை எல்லாம் ஒருங்கிணைந்து சுதந்திரமும் பெற்றும் குடியரசும் ஆனோம் என்று சொன்னால் அதற்கெல்லாம் உழைத்திருக்கிறார்கள், முடியும் என்று செயல்பட்டு இருக்கிறார்கள். அதுபோலதான் நமக்கும் படிப்புல என்னால் முடியும், இல்ல விளையாட்டுல என்னால் முடியும், எதையும் என்னால் முடியும் என்று நாமும் செயல்பட வேண்டும் என்று உங்களுக்கு வலியுறுத்த விரும்புகிறேன். உறுதிமொழி எடுக்கிறோம். உறுதிமொழி எடுக்கும் போது என் நாட்டு மக்களின் வளர்ச்சியில் என் மகிழ்ச்சி உள்ளது அப்படின்னு. ஆக நாம் எல்லாம் ஒருதாய் பிள்ளைகள். நம் இந்திய நாட்டு, இந்திய தேசத்தின் பிள்ளைகள். ஆக ஒருதாய் மக்கள். ஆக அந்த ஒருதாய் மக்களாக அந்த நாட்டு மக்களின் வளர்ச்சியில் நாம் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும். ஆக ஒருவருக்கு ஒருவர் துணையாக வாழ வேண்டும். மதங்கள் அல்ல, மொழிகள் அல்ல நம்மை பிரிக்க கூடாது. யூனிட்டி இன் டைவர்சிட்டி இஸ், அதுதான் நம் தேசத்தின், இந்தியாவின் அடையாளம். உலகத்துக்கே சவால் விட்டுக் கொண்டிருக்கிறது. பல மொழிகளும் பலதரப்பட்ட மக்களும் பல மதங்களும் கொண்ட இந்த இந்தியா இப்படி ஒரு குடியரசு நாடாக இருக்கிறது என்பது உலகம் இன்னும் புரிந்து கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கிறது. எப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். ஏன்னா அவெல்லாம் ஒவ்வொரு பகுதியா, ஒவ்வொரு ஏரியாவும் வாழ்வாரத்துக்கு தகுந்த மாதிரி, வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு நாடா மாறிக்கிட்டு இருக்கான். ஆனால் நாம் பலதரப்பட்ட 1500க்கு மேல் மொழிகள் பேசக்கூடிய நாடு நம் நாடு. எத்தனையோ மதங்கள், எல்லாவற்றையும் கடந்து இருக்கிறோம். அதுதான் அந்த யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமை என்பதுதான் நம் நாட்டினுடைய முக்கிய அடையாளம். உலக நாடுகளை வியந்து கொண்டிருக்கிறது. அந்த ஒற்றுமையை நாம் இழந்து விடக்கூடாது. நான் கிறிஸ்தவனாக இருக்கலாம், ஒருவர் இந்துவாக இருக்கலாம், இன்னொருவர் முஸ்லீமாக இருக்கலாம். பல மொழிகள், நான் தமிழ் பேசலாம், இன்னொருவர் ஹிந்தி பேசலாம், இன்னொருவர் மலையாளம் பேசலாம், இன்னொரு தெலுங்கு பேசலாம், இன்னொரு கன்னடா பேசலாம், என்ன மொழி வேணாலும் பேசலாம். ஆனால் நாம் இந்தியர். அந்த ஒற்றுமை நமக்கு வேண்டும். அதற்கடுத்து இறுதியாக அந்த உறுதிமொழி சொல்லுவது இறுதியாக வந்தது, என் நாட்டு மக்களுக்கு என் பணியை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று. ஆக ஒரு நாட்டினுடைய பிரஜையாக, சிட்டிசன் ஆஃப் த நேஷன், ஒரு நாட்டின் குடியுரிமை பெற்ற ஒரு குடிமகனாக நாம் அந்த நாட்டுக்கு செய்யக்கூடிய கடமையும் இருக்கிறது. அதுதான் என் நாட்டு மக்களின் வளர்ச்சியில், வாழ்வில் எனக்கு மகிழ்ச்சி உள்ளது. என் பணியை என் நாட்டு மக்களுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்றாங்க. நாம் இந்த நாடு வளம் பெற, இந்த நாடு முன்னேற்றம் பெற, இந்த நாடு எழுச்சி பெற, இந்த நாட்டினுடைய அந்த இறையாண்மை, வேற்றுமையில் ஒற்றுமை என்ற அந்த இறையாண்மை வளர நாமும் உழைத்திட வேண்டும். அதற்காக நாமும் பாடுபட வேண்டும். அதுதான் நம்முடைய பெருமை இருக்கிறது என்பதையும் உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும். ஆக இந்த செய்தியோடு மீண்டுமாக அனைவருக்கும் என்னுடைய குடியரசு தின வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் இந்த குடியேற்ற விழாவுக்கு வந்த மாணவ செல்வங்களையும் ஆசிரியர் பெருமக்களையும் மனதார பாராட்டுகிறேன்.
Thank you. Have a nice day. God bless you all.